வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ், அதாவது பசும் தீவனம் வீட்லயே தயாரிப்பு முறை. இது 3வது பாகங்க. இதுக்கு முன்னாடி 2 பாகம் நம்ம சேனல்லே இருக்குது. நீங்க அதை பார்த்துட்டு இந்த பாகத்துக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். இது 3வது பாகம். இது இல்லாம இன்னொரு பாகம், அடுத்த பாகம் வந்து வருதுங்க. அதையும் நீங்க பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் போஸ்ட் அப்படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளை அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே வணக்கம். என் பேர் எஸ் கிருஷ்ணன். இப்போ நான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலையும் இல்லை மொதல் வீடியோலையும் 2வது வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் செட்டப் எப்படி போடுறது, அதுக்கு வாட்டர் லைன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பண்ணியிருந்தேன். இந்த 3வது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி அதுக்கு வந்து நம்ம சோளம் ஊற வச்சு எப்படி நம்ம வந்து அதில் போயிட்டு நம்ம ட்ரேல வந்து ஃபில் பண்ணுறது, அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். நாங்கள் இந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து சோளம் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ என்னோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 1 கிலோ சோளம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து சோளம் வந்து இன்னைக்கு ஊற வைக்கிறதுக்காக எடுத்துக்கிற சோளம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஊற வச்ச சோளம். இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்து இதுக்கு முதல் நாளைக்கு ஊற வச்சு அதில் தண்ணியும் அடிச்சுட்டு பையில போட்டு முளை கட்டின சோளம். இது பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா அந்த முளை கட்டின பயிரே வந்திருக்கும். நம்ம இது இந்த முளை கட்டின சோளத்தை நம்ம கொண்டு போய் ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி ட்ரே கொண்டு போய் நாம வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதுக்கு இந்த நான் போட்டிருக்க செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ சோளம் ஊற வச்சா போதும். 1 கிலோ சோளம் ஊற வச்சா அப்படின்னா நான் வாங்கிருக்க ட்ரேக்கு வந்து 5 ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணுவேன். நான் அந்த பயிர் வளர்ந்தப்ப வளரப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வந்து என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வருது. அப்போ 5 ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோ வருது. அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம 1 கிலோ சோளம் தான் ஊற வைக்கணும். 1 கிலோ சோளம் ஊற வச்சு நமக்கு வந்து 7.5 கிலோ பயிர் வந்து எடுக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவன செலவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாகுது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், சோளத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில ஊற வச்சிடணும். அந்த தண்ணியில ஊற வைக்கிற சோளம் வந்து 24 மணி நேரம் இருக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு நான் எடுத்துருக்கிற சோளம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் நான் வந்து இந்த சோளத்தை வந்து 6 மணிக்கு ஊற வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வந்து தண்ணியில் ஊறணும். சரிங்களா? இப்போ அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் சோளம் வந்து தண்ணியில் ஊறணும். 24 மணி நேரம் சோளம் தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அந்த 24 மணி நேரம் ஊறின சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையில வந்து கொட்டி, அந்த பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காயது பைய அப்படின்னு இருக்கக்கூடாது, காட்டன் பையும் துணி பையா இருக்கணும். அந்த துணி பையில இந்த சோளத்தை கொட்டிட்டு நீங்க அதுல வந்து ஒரு 24 மணி நேரம் வச்சிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி பை. இந்த துணி பையில வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சோளத்தை கொட்டிக்கிறேன். கொட்டி வைக்கிறதானே துணி பையில சோளத்தை கொட்டி அந்த தண்ணி ஃபுல்லா வடிச்சிருங்க. இது மாதிரி ஒரு துணி பையில ஒரு 24 மணி நேரம் நீங்க அப்படியே தண்ணி வடிச்சு ஒரு 24 மணி நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா முளை போட்டுரும். சரிங்களா? அந்த முளை போட்ட சோளத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து ட்ரேல விளைவிக்கணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து முளை போட்ட சோளத்தை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு சோளம் வந்து எடுத்து 24 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கிறோம். 24 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கிற சோளத்தை வந்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பையில ஒரு 24 மணி நேரம் கட்டி வைக்கிறோம். அந்த வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு 2 days ஆயிடுது. சரிங்களா? 2 days கழிச்சு தான் நாம என்ன பண்றோம், ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றோம். அப்படி ட்ரேல ஃபில் பண்றப்ப நீங்க இந்த ட்ரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 அடி
அகலம் 1.25 அடி நீளம். உங்க ஊர் சைடு எது மாதிரி ட்ரே வந்து ஈஸியாக கிடைக்குதோ நீங்க அது மாதிரி ட்ரே வாங்கிக்கலாம். இதுல இது மாதிரி அளவு தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ அந்த ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டா இந்த ஒரு ட்ரேக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ஹோல்ஸ் வர மாதிரி இப்போ போட்டிருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க, ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏன்னா ஹோல்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா அப்பதான் உள்ள வந்து தண்ணி வந்து தேங்கி நிக்காது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ட்ரேக்கு வந்து 15 ஹோல்ஸ் வர மாதிரி இப்போ போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பெரிய ட்ரே வாங்கினீங்கன்னா ஹோல்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன ட்ரே வாங்கினா ஹோல்ஸ் வந்து கம்மிப்படுத்தி பண்ணிக்கோங்க. நீங்க ஆவரேஜ் ஒரு 4 இன்ச்சு ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அதான் ஒரு நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் அளவு 4 இன்ச்சுக்கு இருக்க ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இதுல ட்ரேல வந்து இப்போ நான் வந்து எப்படி நம்ம அந்த முளப்பு வந்த சோளத்தை வந்து எப்படி நான் வந்து அதுல ஃபில் பண்றது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முளைப்பு வந்த சோளம். இதுல வந்து சோளம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு அப்படியே மேல இல்லாத மாதிரி அப்படியே பரவலா நீங்க இப்படி இருந்து இது மாதிரி பரப்பி விட்டுருங்க. ரொம்ப வந்து சோளம் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒண்ணு மேல ஒண்ணு இருந்து அப்படின்னா மலைச்சி அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு சோளமும் நமக்கு வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்ப என்னோட ட்ரேல அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ சோளம் ஊற வைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து 5 ட்ரேல வந்து ஃபில் பண்றேன். என் ட்ரேவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.25 அடி நீளம், 1 அடி அகலம். சரிங்களா? இந்த ட்ரே வந்து நமக்கு ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஒரு ட்ரே வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அவ்வளவுதான். ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒரு 10 ரூபா முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல வந்து சோளம் தான் போட்டிருக்கேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ்னாவே நீங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கா சோளம் தான் போட்டு முளைக்க வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் போட்டு எடுத்து அதுக்கு வந்து நீங்க மாட்டுக்கு ஆடுக்கு நீங்க அது மாதிரி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து மக்கா சோளம் போடுறது பெட்டரா இருக்கும். நான் வந்து இது வந்து நான் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் நான் போட்டிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து நாட்டு கோழிக்காக மட்டும்தான். கோழிக்கு வந்து நான் வந்து கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அந்த தட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வரும். அதை விட இந்த சோளப்பயிர் தட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வரும். கோழி சாப்பிடுறது இதை வந்து அதை விட இது வந்து விரும்பி சாப்பிடுது. இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 நாளையில நான் அமர்ந்து எடுத்துடலாம். இதே நீங்க மக்காச்சோளம் போட்டீங்கன்னா ஊற வைக்கிறது ஒரு நாள், முளை கட்டுறதுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் அங்க ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு வந்து 10 நாள் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு வந்து 7 நாள் ஆகும். ஊற வைக்கிறதுக்கு ஒரு நாள், முளை கட்டுறதுக்கு ஒரு நாள், டோட்டலா ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு 5 நாள் இருந்ததுன்னா போதும். 5 நாளே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை அடியும் வந்துருது. சரிங்களா? அதே மாதிரி கோழி வந்து இது நீங்க மக்கா சோளத்தோட கம்பேர் பண்றப்ப சோளத்துக்கு இதுல இருந்து எடுத்து நம்ம கட் பண்ணி போடுறது வந்து பாத்தீங்கன்னா கோழியும் நல்லா சாப்பிடுது. அதுக்காக தான் நான் வந்து மக்கா சோளத்துக்கு பதிலாக கோழிக்காக வேண்டி நான் வந்து சோளம் அப்ளை பண்றேன். இதே நீங்க வந்து ஒரு மாட்டுக்கு போடுறீங்க ஆட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து சோளத்துக்கு பதிலாக நீங்க வந்து மக்கா சோளம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 அட்வான்டேஜ். சோளம் போடுறதுனால கோழி வந்து நல்லா சாப்பிடுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டோட்டலா 10 நாள் ஆகும். இதுல வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் தான் ஆகுது. சரிங்களா? அதான் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 5 நாளுக்கு நான் வந்து எப்படி பலன் காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேல போட்டிருக்கோம். ட்ரேல போட்டு இப்போ இதை கொண்டு வந்து நாம எங்க வைக்க போறோம், அந்த ஹைட்ரோபோனிக் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நம்ம வைக்க போறோம். இதான் வந்து டே 1. சரிங்களா? தொடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் சோளம் வச்சிருக்கோம். 48 மணி நேரத்துல 24 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கிறோம். 24 மணி நேரம் ஒரு துணிப்பையில உள்ள கொட்டி வைக்கிறோம், முளை கட்டி வைக்கிறோம். அடுத்து 48 மணி நேரம், அதுல 24 மொத்தம் 48 மணி நேரம் கழிச்சு 3rd டே கொண்டு வந்து நம்ம இங்க ட்ரேல வைக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. சரிங்க? அதாவது மொத்தமா இது வந்து 3rd டே. இங்க ரேக்ல கொண்டு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நாள். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அந்த முளை விட்டுறது கொஞ்சம் நமக்கு நல்லாவே விசிபிளா நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நாள். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள். 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பயிர் வெளில வந்துடும். பயிர் வெளில வந்துடும். இது வந்து 2வது நாள். இது வந்து பாத்தீங்கன்னா 3வது நாள்.
மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பயிர் நல்லாவே ஒரு இன்ச்சு 1.5 அளவுக்கு மேலேயே நம்ம பயிர் நல்லாவே வளர்ந்துருக்கும். இது மாதிரி வளர்ந்துருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3rd டே. சரிங்களா? இது 3rd டே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4th டே. 4th டேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பயிர் நல்லா பசுமையா நல்லாவே இருக்கும். இது மாதிரி இருக்கும். 4th டே இது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள். 5வது நாள்ல பயிர் நல்லா ஒரு 4 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே பயிர் வந்து வளர்ந்துடும். இப்போ நான் வந்து இதுல என்ன பண்றேன் அப்படின்னா 5வது நாள்லயே எடுத்து வந்து நம்ம கோழி கட் பண்ணி போட்டுருவோம். ஏன்னா 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பயிர் நல்லா செரு பயிரா இருக்கும். கட் பண்ணி போட்டீங்கன்னா கோழி வந்து அருமையா சாப்பிட்டுரும். சரிங்களா? அதனால நான் வந்து 5வது நாளே எடுத்து போட்டுருவேன். பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் மொத்தமா சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரஞ்சு பைப்பு டீ கப்ளிங் அந்த செட்டப் மட்டும் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரஞ்சு பைப் வந்து 6 பைப் வாங்கியிருக்கேன். 6 பைப்புக்கு 720 ரூபா ஆகுது. டீ கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 60 டீ கப்ளிங் வாங்கியிருக்கேன். ஒரு டீ கப்ளிங் நீங்க 8 ரூபா இருக்கும், இல்லாட்டி 10 ரூபா இருக்கும். நீங்க 10 ரூபாய்னு போட்டீங்கன்னாவே 60 டீ கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் ஆகுது. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய், இல்லாட்டி 1800 ரூபாய் ஆகுது. நீங்க மேக்ஸிமம் பிரைஸ் வச்சுக்கலாமே, 2000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபாகர் வந்து பாத்தீங்கன்னா 5 இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15 ஃபாகர். ஒரு ஃபாகர் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாய் வருது. இப்போ 15 ஃபாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1950 ரூபாய் வருது. டைமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய். அந்த ஒயரிங் ஐட்டம், அந்த டைமர்ல இருந்து மோட்டர் கொண்டு வந்து அந்த ஒயரிங் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபாய் வரும். அப்புறம் ட்ரே வந்து பாத்தீங்கன்னா 5 ரேக் இருக்கு. ஒவ்வொரு ரேக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 ட்ரே. அப்போ 6 ட்ரேன்னா மொத்தம் 30 ட்ரே. 30 ட்ரேக்கு ஒரு ட்ரே வந்து 50 ரூபாய் வருது. 50 ரூபாய் 55 ரூபாய் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய். சரிங்களா? அப்ப இது எல்லாம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7500 ரூபாயில இருந்து நான் வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேங்க் இல்லாதனால ஒரு எக்ஸ்ட்ரா டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். நீங்க வீட்டுல இருக்குது அப்படின்னா நீங்க தொட்டில இருந்து தண்ணி எடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டி வசதி இல்லாதனால நான் வந்து டேங்க் வச்சிருக்கேன். அதனால டேங்கோட செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய். அப்புறம் அந்த டேங்க் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய். அப்ப டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள வரும். டோட்டலா இந்த செட்டப் அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8500 ரூபாய் டேங்கோட சேர்ந்து. டேங்க் இல்லாம அமைச்சிங்க அப்படின்னா ஒரு 7500 ரூபாய் வரும். இதுதான் வந்து இதனோட டோட்டல் செட்டப் காஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினா நீங்க வந்து வெயில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கூட தான் வச்சிருக்கேன். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் இருக்குது. இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நான் சாத்திடுவேன். இதுக்கு வந்து வாழணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஃபுல்லா வந்து இருட்டுல இருந்தாவே வளருது. இந்த ரூம்ல ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் இருக்கு. இதுல மெயினா எதனால ரூம்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எலி வந்து நமக்கு நிறைய சேதம் பண்ணிடும். அதான் இதுல ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? அதனால நம்ம எலி வராம நாம வந்து பாதுகாத்துக்கணும். நான் வந்து எலி தொல்லை இல்லாம இருக்கிறதுக்காக ரூம்குள்ள வச்சிருக்கேன். ஒரு சில பேர் வந்து வெளியில வச்சிருக்காங்க. நீங்க வெளியில வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து சேர் நெட் கட்டிருங்க. ஓகேங்களா? 90% சேர் நெட் வாங்கி டபுளா போட்டு ஃபுல்லா கட்டிருங்க. சேர் நெட் கட்டிட்டு சேர் நெட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி கம்பி வலை இருக்குல்ல, அந்த வலை வாங்கி ஃபுல்லா மேல கட்டிடுங்க. அப்படி கட்டினா மட்டும்தான் எலி வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இல்லாட்டி சேர் நெட் வந்து எலி கடிச்சிடும். சரிங்களா? இப்ப எலி வந்து இந்த பயிர் ஃபுல்லா மேயாது. உள்ள வந்து ட்ரேக்குள்ள பூந்து அந்த விதையெல்லாம் நம்ம அந்த ஒரு நாள் தேவை 2 நாள் தேவை எல்லாமே அப்படியே உழப்பி விட்டுரும். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து சரியா வளர்ச்சி இருக்காது. அதனால இதுல எலித்தொலை இல்லாம பாத்துக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த டேங்கோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 250 லிட்டர் டேங்க் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு டேங்க் ஃபுல்லா நான் என்ன அப்படின்னா எனக்கு வந்து 3 to 3.5 days வருது. இப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 லிட்டர் தண்ணி இருந்தாவே போதுமானது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி விழுந்து வேஸ்ட் ஆகுதுல, அந்த தண்ணி நான் வந்து வெளியில பைப் போட்டு எடுத்து காய்கறி செடிக்கு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். காய்கறி செடி, வாழை செடி, நீங்க என்ன வேணுமோ என்னோட அவுட்புட் எடுத்து ஒரு பைப் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து காய்கறி செடிக்கு பாக்கும். இல்ல பக்கத்துல ஒரு தென்னை மரம், வாழை மரம் அது மாதிரி இருந்தாலும் சொல்லி அது மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து நீங்க அது போட்டுக்கலாம். இதுல வந்து தண்ணி வந்து வேஸ்டேஜ்ங்கிறது கிடையாது. நண்பர்களே, நீங்க இதுவரையிலும் பார்த்தது ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது பசும் தீவனம் நாட்டுக்கோழிகளுக்கு வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது, குறைந்த செலவில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற பத்தி 3வது பாகம் பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி 2 பாகம் வந்து முன்னாடியே இருக்கு. அதை நீங்க நம்ம சேனல்ல பாத்துருங்க. அடுத்த பாகமும் வருதுங்க, அதையும் நீங்க பாத்துருங்க. நன்றி நண்பர்களே. இதே போன்றதொரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை நாம் சந்திக்கிறோம். நன்றி.